ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒன் பீஸில் வந்துட்டு இம்பல் டவுன் 2.0 நடக்க போகுதுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷனே போயிட்டு ரூமர் மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவிலலாம். இது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு இம்பல் டவுன் 2.0 நடக்க போகிறதா? ஏன்னா இம்பல் டவுன்ன்றது வந்துட்டு மெரைன் ஃபோடோட முக்கியமான அடைத்தளமே அதுதான். அந்த மாதிரி வந்துட்டு இந்த இம்பல் டவுன் 2.0 வந்துட்டு நடக்குமா? நடந்தால் எதனால் நடக்க போகுது? இது யாரெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க? இந்த இம்பல் டவுனில் வந்துட்டு யாரை காப்பாற்ற போகிறாங்கன்றதெல்லாம் வந்துட்டு நம்மளும் ஒரு தியரி மாதிரி ஒன்று வந்துட்டு கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தியரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு எதுனா வந்துட்டு ஒரு 1105 எபிசோடில் வந்துட்டு மார்க்கோவை காமிச்சிருப்பாங்க. மார்க்கோவும் வந்துட்டு ஒயிட் பேரோட ஒய்ஃப் ஸ்டூசியும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா வந்துட்டு ஒயிட் பேரோட சன் வீவில் வந்துட்டு நேவி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும், அவனை போயிட்டு வந்துட்டு இம்பல் டவுனில் வச்சுருந்துருக்கிற மாதிரியும், அவனை வந்துட்டு நீ வந்துட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மார்க்கோட்ட வந்துட்டு ஒயிட் பேரோட ஒய்ஃப் சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு மார்க்கோ வந்துட்டு ஒயிட் பேரோட சன்னை காப்பாற்றணுன்றதுக்காக வந்துட்டு இம்பல் டவுன் பிரேக் நடக்குமோன்ற மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் இப்போ போயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இம்பல் டவுன் 2.0 நடந்ததுன்னா, வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துருந்த கிராஸ்கில்லில் வந்துட்டு லூஃபி வந்துட்டு சேர்ந்துருவான். டூஃப்ளமிங்கோ வந்துட்டு க்ரொக்கடைலோடையும் மிஹாக்கோடையும் பக்கியோடையும் சேர்ந்துட்டு கிராஸ்கில்லில் வந்துட்டு லீட் பண்ணுவான். செகண்ட் ஒன் வந்துட்டு இதுதான் முக்கியமானது. இம்பல் டவுன்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆன 3வது இன்சிடெண்ட் இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷமாக இதை தான் வந்துட்டு இந்த ஃபைட்டை தான் எதிர்பார்த்துருந்தோன்ற லெவலுக்கே லூஃபி வெர்சஸ் வெக்லம் ஃபைட் நடக்கும். அதில் வந்துட்டு லூஃபி வந்துட்டு GF5 வச்சுட்டு எப்படி சண்டை போகிறான்றதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்துட்டு அவனுக்கு ஹாக்கி தெரில. இம்பல் டவுன் நடக்கிறப்போ இப்போ வந்துட்டு ஹாக்கி தான் வந்துட்டு மாஸ்டரே பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த ஃபைட் வந்துட்டு உண்மையாக செம்மையாக இருக்கும். அடுத்து வான்க்ளேவை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இம்பல் டவுனில் 2.0 நடந்ததுன்னா அதே மாதிரி வந்துட்டு சீனர் பிங்க்கையும் பார்க்கலாம். ஃப்ராங்கியோட ஃப்ரெண்டையும் அவனும் வந்துட்டு இம்பல் டவுனில் தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேகா பங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு இன்கேஸ் இந்த இம்பல் டவுன் 2.0 நடந்ததுன்னா இதெல்லாம் தான் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் வந்துட்டு டூஃப்ளமிங்கோ வந்துட்டு கிராஸ்கில்லில் சேருவான். சீனர் பிங்கை பார்க்க முடியும். லூஃபி வெர்சஸ் வெக்லம் ஃபைட் பார்க்கலாம். அதே மாதிரி வான்க்ளேவையும் நம்ம பார்க்க முடியும். வான்க்ளே இந்த வாட்டியாவது தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி இம்பல் டவுனில் வந்துட்டு போன வாட்டி யுவான்கா ப்ளே பண்ண ரோலை வந்துட்டு வான்க்ளே ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு போன வாட்டி ஜிம்பே ப்ளே பண்ண ரோலை வந்துட்டு கோவா ஹேன்காக் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு க்ரொக்கடைல் வந்துட்டு போன வாட்டி ப்ளே பண்ண ரோலை வந்துட்டு இந்த வாட்டி டூஃப்ளமிங்கோ பண்ணலாம். அதாவது யுவான்கா வந்துட்டு கடைசி வரைக்குமே லூஃபி கூட இருந்துட்டு அந்த வார் முடியாத வரைக்குமே வந்துட்டு உட்காந்து சண்டை போட்டுருப்பான். அந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு வான்க்ளே வந்துட்டு உட்காந்துட்டு லூஃபியோடைய ஒன்றுக்கு ஒன்றா சண்டை போட்டு வந்துட்டு இந்த வார் பண்ணுவான். அதே மாதிரி வந்துட்டு போன வாட்டி வந்துட்டு எப்படி வந்துட்டு லூஃபி வந்துட்டு அரபாஸ்டாட்டை வந்துட்டு க்ரொக்கடைல கொண்டானோ அவனும் டீம் அப் ஆனானோ அதே மாதிரி வந்துட்டு டோஃப்ளமிங்கோடையும் வந்துட்டு இந்த இம்பல் டவுன் 2.0 அப்போது ஒன்று சேர்ந்து வந்துட்டு மெரைன்ஸோட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ப்ரோ, போன வாட்டி ஏஸ் எக்ஸிக்யூஷன் மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு யாரோட எக்ஸிக்யூஷனுக்கு வந்துட்டு இந்த இம்பல் டவுன் பிரேக் டவுன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு 4-5 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு எது நடக்குன்றது நமக்கே தெரியல. ஃபஸ்ட்டு இப்போது நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஒயிட் பீரோட சன்னான வீவில் அவனை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக இந்த ப்ரிசன் பிரேக் நடக்கலாம். இது வந்துட்டு ஒரு 30% 40% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு மார்க்கோ வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு வீவில் காப்பாற்ற தான் போகிறான். ஆனால் அதுக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்துட்டு வார் லெவலுக்குலாம் போகுமான்னு தெரியல. செகண்ட் ஒன் யாருன்னா வந்துட்டு நிக்கோ ராபின் வந்துட்டு இன்கேஸ் பை சான்ஸ் வந்துட்டு மெரைன்ஸால் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டான்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு இம்பல் டவுன் பிரேக் டவுனே நடக்கும். லூஃபி வருவான், அப்புறம் ஷாங்க்ஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெவல்யூஷனரி ஆர்மி கன்ஃபார்மாக வருவாங்க. ஏன்னா
வந்துட்டு நிக்கோராபின் வந்துட்டு இந்த 2 years டைம் ஸ்கிப் வந்துட்டு ரெவல்யூஷனரி ஆர்மியோட தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு ஒஹாரா நடந்த இன்சிடெண்ட்டுக்காகவே வந்துட்டு நிக்கோராபினை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு ரெவல்யூஷனரி ஆர்மி வரும். ஸோ இதனாலே வந்துட்டு இம்பல் டவுன் 2.0 நடக்கணும் இன்கேஸ் நிக்கோராபின் கேப்சர் ஆனாங்கன்னா. ஆனால் இது நடக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வந்துட்டு யூனிஸ் லாபிலே பார்த்துருக்கோம். நிக்கோராபினை கேப்சர் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு லூஃபி வந்துட்டு அவங்கள காப்பாற்றுறதும், ஸ்ட்ரா ஹேட்ஸ்லாம் சேர்ந்து நிக்கோராபினை காப்பாற்றினதும். ஸோ இதே மாதிரி திரும்ப வந்து நடக்குமான்றது டவுட் தான். ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு 50% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நடந்தால் ஒரு பெரிய வார் நடக்கும். ஆனால் இது நடக்குமான்றது வந்துட்டு கொஸ்டின் தான். தேர்டு ஒன் வந்துட்டு யாருன்னா வந்துட்டு ஸ்ட்ரா ஹேட் மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தாங்க. என்ன இப்போ ஸ்ட்ரா ஹேட் மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தாங்கன்னா வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஃபேன்ஸுக்கும் அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கும் வரணும்னா வந்துட்டு அவங்கலேருந்து யாராவது ஒருத்தங்களை வந்துட்டு இன்கேஸ் கேப்சர் பண்ணாங்கன்னா தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும். இப்போ வந்துட்டு எக்ஹெட் ஆர்க்கை வந்துட்டு 3 குரூப்பாக வந்துட்டு பிரிஞ்சிருக்குது. 3 இல்ல 4. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நாமியோட குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா உசாப்பு, நாமி, ராபின், ப்ரூக்கு, இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இப்போது இந்த குரூப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆகிற ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஷிப்புக்கிட்ட இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஈஸியாக தப்பிக்கவும் செஞ்சுருவாங்க. இப்போது செகண்ட் குரூப் வந்துட்டு ஜிம்பே அண்டு ஜோரோ 2 பேருமே வந்துட்டு இப்போ ஷிப்பை நோக்கி தான் வந்திருக்காங்க. இவங்களும் இன்கேஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்துட்டு இவங்களோடய வந்துட்டு இப்போ கேப்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போன சாப்டர்லேயே பார்த்துருக்கோம், ஃபாரன் நெய்யில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த 5 எல்டர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு மொத்த ஹெக்கேட்டையுமே வந்துட்டு அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேர்ட் குரூப் வந்துட்டு லூஃபி வந்துட்டு இங்கே தனியாக வந்துட்டு உட்காந்துட்டு டோரி போரியோட வந்துட்டு சண்டை போட்டுருக்கான். ஸோ அவனை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் கேப்சர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்துட்டு சாஞ்சி, போனி, அப்புறம் ஃப்ராங்கி, இவங்களோட குரூப்பு. ஸோ இந்த எக்கோட எண்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரா ஹேட் மெம்பர்ஸே வந்துட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 குரூப்பாகவே பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப வந்துட்டு சேர்ற மாதிரி எப்பயும் போல நார்மலாக வந்துட்டு சேர்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. உசாப் வந்துட்டு எல்பாஃப்க்கு போயிடுவான் கன்ஃபார்மாக. ஆனால் உசாப் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. எந்த லெவலுக்குன்னா ஹாக்கி யூஸ் பண்ணுற லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் எல்பாஃப்க்கு அப்புறம் வந்துட்டு உசாப்போட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஒரு 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாக போகிறதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுனா வந்துட்டு உசாப்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இப்போ ஸ்ட்ரா ஹேட்லேருந்து ஏதாவது ஒரு மெம்பர் வந்துட்டு கேப்சர் ஆகிட்டாங்கன்னா வந்துட்டு உசாப் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதையே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு உசாப் குரூப் வந்துட்டு மோஸ்ட்டாக கேப்சர் ஆகாது. இதுக்கப்புறம் இருக்கிற குரூப் தான் வந்துட்டு சாஞ்சியோட குரூப்பு, ஜிம்பே குரூப்பு, அப்படி இல்லாட்டி லூஃபி. ஜோரோ குரூப்புக்கு பெருசாக ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஜோரோ அண்ட் ஜிம்பே வந்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஜிம்பே வந்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரூட்டை பார்த்துருவான். ஸோ அதனால வந்துட்டு லூஃபி அப்புறம் சாஞ்சி குரூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ கேப்சர் பண்ணால் இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க கேப்சர் பண்ணிட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு லூஃபியை கேப்சர் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு லூஃபியை வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா மேபி வந்துட்டு டேரெக்டாக அவனை கில் தான் பண்ண போவாங்க. அவனை வந்துட்டு இம்பல் டவுனில் போகிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் வந்துட்டு அவனோட டெவில் ஃப்ரூட் வெளில வந்துடக்கூடாது, இதுக்கப்புறம் சன்கார்னிக்காவோட ஃப்ரூட்டே வெளில வந்துடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அவனை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை யோசிப்பாங்க. ஆனால் எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு போவாங்களான்னு தெரியல. இப்போது லூஃபியை வந்துட்டு இன்கேஸ் கேப்சர் பண்ணாங்கன்னா வந்துட்டு ரெவல்யூஷனரி ஆர்மி கன்ஃபார்மாக வரும். அது ரெட் ஹேர் பைரட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவனோட அலையன்ஸும் வரும். அவனோட ஃப்ளீட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ நம்ம சொல்கிற அந்த மெரைன் ஃபோர் 2.0 நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு. அடுத்து தான் ஃபைனலாக வந்துட்டு வேகா பங்க் வந்துட்டு இன்கேஸ் கேப்சர் பண்ணாமல்
பியர் வருவான், அப்புறம் லூஃபியுமே வருவான் அலையன்ஸ் சொன்னாங்க. ஏன் வந்துட்டு ரெவல்யூஷனரி ஆர்மி வரும்னா வந்துட்டு வேகா பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு வாய்ஸ் இதை பற்றி தெரியும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு ரொம்ப முக்கியம். அதே பிளாக் பியருக்கும் வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னு 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரான்ஸ் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த இம்பெண்டவுன் 2.0 நடக்குதுன்னா சாபா வந்துட்டு இப்போது கோமாவை காப்பாற்றுறதுக்காக போயிருப்பான் தெரியுமா. அப்போது வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு நேவிட்ட கேப்சர் ஆகிருந்தாலோ இல்லாட்டி விவியே வந்துட்டு கேப்சர் ஆகிருந்தாலும் வந்துட்டு இம்பெண்டவுன் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கிற மாங்காலெலாம் பார்க்குறப்போ வந்துட்டு சாபோ வந்துட்டு தப்பிச்சு ரெவல்யூஷனரி ஆர்மிக்கே போயிட்டான், ட்ராகனையே பார்த்துட்டான். அதே மாதிரி வந்துட்டு விவியும் வந்துட்டு மார்கஸோட தான் இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு இம்பல் டவுனில் வந்துட்டு ப்ரிசன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு வேறு யாராவது ஒருத்தங்க தான் வந்துட்டு கேப்சர் ஆகணும். அது வந்துட்டு இப்போ கார்ப்பும் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இப்போ பிளாக் பியர் இதெல்லாம் மாட்டிருக்கானே தவிர லூஃபி போய் சண்டை போடணுன்னா வந்துட்டு பிளாக் பியர் தான் சண்டை போடணுமே தவிர வந்துட்டு ப்ரிசன் பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் வந்துட்டு கார்ப் போகிறதோ இல்லாட்டி சாபோ வருதோ இல்லாட்டி விவி வருதோ இருக்க போகிறதில்ல, வேறு ஏதாவது ஒன்றா தான் இருக்குன்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்மாகவே தெரியுது. இந்த தேர்வு வந்து அப்படியே முடியுது. உங்களோட தாட்ஸு உங்களுக்கு வந்துட்டு யார் கேப்சர் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த இம்பெண்டவுன் 2.0 நடக்குமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு தாட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு யார் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா வந்துட்டு ராபினாவோ இல்லாட்டி லூஃபி